வாங்க நண்பர்களே, ட்ரெண்ட் என்ஜி இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணா திமுகவோட பொதுக்குழு கூட்டமும் அவங்களோட கூட்டணி வியூகங்களும் எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் சார் கொடுத்த ஒரு சூப்பரான நேர்காணலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பொதுக்குழு தீர்மானங்களை பார்க்கும்போது அண்ணா திமுக எந்த திசையில போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியலன்னு ஐயநாதன் சார் சொல்றாரு. ஏன்னா அவங்க இருக்கிற நிலைமை ரொம்பவே மோசமான ஏர்ஃபீல்டுல விமானத்தை இறக்குற மாதிரி இருக்குதான். என்ன ஆபத்து காத்திருக்குன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்றார். அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொள்கை ரீதியாகவும் திராவிட சித்தாந்த ரீதியாகவும் அண்ணா திமுக இப்போ ரொம்பவே மாறிடுச்சுங்க. அங்க திராவிட சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல குங்குமம் நாமக்கல்லை எல்லாம் வச்சா அதுதான் அண்ணா திமுக. அதாவது அது ஒரு காவிக் கட்சியாக பிஜேபி மாறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். ஆட்சியில இருக்கும்போது கூட்டணி தர்மத்துக்காக அண்ணா திமுக பல விஷயங்களை விட்டு கொடுத்துட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். உதாரணத்துக்கு விவசாயிகள் தொடர்பான விஷயங்கள், குடியுரிமை சட்ட திருத்தம், CAA தொடர்பான விஷயங்கள்னு பல இடங்கள்ல விட்டு கொடுத்து கடைசியில் அம்மா இருந்தபோது இருந்த நிலைப்பாட்டையே மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா முடிவுகளையும் எடுக்க அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி அவரோட வசதிக்கு ஏத்த மாதிரி முடிவெடுப்பதா இருக்கலாம், இல்லைன்னா அமித்ஷா எடுக்கிற முடிவாகவும் இருக்கலான்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அண்ணா திமுக பாஜக கூட்டணி எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது அமித்ஷா இல்லாம நடந்திருக்காது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அகற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற ஒரே இலக்கை நோக்கித்தான் அத்தனை பேரும் ஒரே அணியாக திரள போறாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் பார்ட்டி மாதிரி நடக்க போகுதுன்னு அவர் கணிச்சிருக்கார். நடிகர் விஜய்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். விஜய் ஏன் பாஜகவை எதிர்த்து பேசுறதில்லைன்னா, அவர் தொடுத்த வழக்குகளால பாதிக்கப்பட்டவங்க சார்பாக வாதிடுறது பாஜக வழக்கறிஞர்கள் தானா. அதனால அவர் பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, தொட்டுட்டு போற மாதிரி தான் பேசுவாருன்னு ஐயநாதன் சார் சொல்றாரு. அதே சமயம் விஜய் ரொம்ப முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டாவும் இருக்கார். விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் OPS, DTV, தினகரன் போன்றவங்க வழிக்கு வரமாட்டாங்க. விஜய்ய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால எல்லாருமே ஒரே அணிக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. இது அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலான்னு சொல்றாரு. அண்ணா திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது இந்துத்துவா வாக்குகள் பாஜகவுக்கும் அண்ணா திமுகவுக்குமான கூட்டணிக்கு கிடைக்கும். ஆனா அண்ணா திமுகவோட தனிப்பட்ட வாக்கு வங்கி குறையும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அண்ணா திமுக தொண்டர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. கடைசியா தேர்தல்ல மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா அது கூட்டணி கணக்குல இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு. ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஒரு மாற்றம் பயன் கிடைச்சா அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற உரிமை தொகை திட்டம் பெண்களுக்குங்கிறது 60 விழுக்காடு வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். கையில இருக்கிறத விட்டுட்டு புதரில இருக்கிறதை பிடிக்க யாரும் நினைக்க மாட்டாங்க. இதுதான் ஏழை எளிய மக்களோட ஓட்டு. அதனாலதான் பயனாளிகளை நம்பி ஸ்டாலின் இருக்காருன்னு ஐயநாதன் சார் ரொம்பவே அழுத்தமா சொல்றாரு. இதை எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காட்சிகள் எப்படி மாறுதுன்னு காத்திருந்து பார்க்கலாம்.